கோவையில் நடைபெற்ற யூனிவர்சல் ரோபோ லீக் தேசிய அளவிலான தொழில்நுட்ப போட்டியில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கேட் டெக்னாலஜி ஸ்கூல் ஆப் டிசைன் நிறுவனத்தின் உட்பிரிவான ரோபோமேட்டிக் நிறுவனம் மாணவர்களின் நவீன தொழில்நுட்ப திறனை வெளிக்கொண்டு வரும் விதமாக யூனிவர்சல் ரோபோ லீக் எனும் தேசிய அளவிலான போட்டிகள் நடத்தியது. கோவை பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற இதில் ஸ்ட்ரீம் எனும் அறிவியல் தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ், பொறியியல், கலை மற்றும் கணிதம் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் காட் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் குமரேஷ், இயக்குநர் வெங்கட்ராமன் ஆகியோர் தலைமை தாங்கினார். பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் நந்தகுமார் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக 75 ஸ்டூடெண்ட்ஸ் மிஷன் சேலஞ்ச் இயக்குநர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன், மதுரை கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் செந்தில்குமார் மற்றும் யூனிசெக் நிறுவனத்தின் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி நிக்கில் ரியாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்தியா முழுவதிலும் இருந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் 1200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த போட்டியில் 200 பள்ளி அணிகளும் 50 கல்லூரி அணிகளும் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்பாற்றல், தொழில்நுட்ப திறமைகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்வதில் பங்கேற்றனர். ரோபோமேட்டிக் நிறுவனத்துடன் இணைந்து நடைபெற்ற இந்த போட்டியில் ரோபோட்டிக்ஸ், ரோபோ சயின்ஸ், அறிவியல், கண்காட்சி உள்ளிட்ட பிரிவுகளில் நவீன தொழில்நுட்பங்களை மாணவ மாணவிகள் அசத்தலாக காட்சிப்படுத்தி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இறுதியில் சிறந்த படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு 32 பிரிவுகளில் 74 விருதுகள் வழங்கப்பட்டன. அனைவருக்கும் வணக்கம். தமிழே பேசலாம்ல? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நேம் குமரேஷ். கேட் டெக்னாலஜிஸ்னுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கும். எங்களோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரோபோ லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியா லெவலில் நேஷனல் சாம்பியன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெக்னிக்கல் ப்ரோக்ராம் ஒன்று வந்து இன்றைக்கி சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் பிபிஜி காலேஜில் எங்களோட அகடமிக் பார்ட்னர் இந்த இன்ஸ்டியூஷனில் தான் இன்றைக்கி இதை கண்டக்ட் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வேரியஸ் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்லேருந்து வந்திருந்தாங்க, கோவா, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தும்கூர், இந்த மாதிரி நிறையா வெளிமாநிலங்கள்லேருந்தும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாடை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்துமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான வெர்டிகல்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அறிவியல் துறையில் வந்து எந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் சரி, ரொபாட்டிக்ஸ்லையும் சரி, அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்லையும் சரி, இது எல்லா ஒரு துறையிலையும் வந்து மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய படைப்புகளையும் கண்டுபிடிப்புகளையும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஒரு சேலஞ்சஸ்க்கான ஒரு ஈவெண்ட்டு தான் ரன் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னோவேட் ப்ராஜெக்ட் சேலஞ்சில் மட்டுமே 100 டீம்